ஹலோ ஆல், மேடம் அண்ட் சார் பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து வராங்க. சீனியர் சிட்டிசன். ஃபஸ்ட்டு டாக்டர் சிபியை பார்க்கறதுக்காக வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பெயின் பெட்டராக இருந்ததுனால இப்போ வந்து டீடாக்ஸ் செஷன்ஸ்க்காக வந்திருக்காங்க. மெயின் கன்சர்ன் என்ன, பிளட் சுகர். ஸோ சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளட் சுகரில் வந்து கொஞ்சம் அப்நார்மாலிட்டிஸ் இருந்தது. அதுக்காக அவங்க டீடாக்ஸ் செஷன்ஸ்க்காக பாண்டிச்சேரியிலேருந்து சென்னைக்கு ஆக்சி ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக மட்டுமே வராங்க. ஸோ வந்ததுலேருந்து அவங்களோட ஹெல்த்தில் ஒரு 3 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க சார்? மேடம் நீங்களே சொல்லலாம். ஸ்கின்ல நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நிறைய பிளாக் டாட்ஸ் எல்லாம் இருந்தது. அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் போயிடுச்சு. போயிட்டு இப்போ ஃபேஸ் நல்லா கிளியரா இருக்கு. வெரி குட். டயர்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆக்சுவலாக நாங்கள் வந்தது வந்து ரொம்ப டயர்டாக இருக்குங்கிற பாயிண்ட்டுக்காக வந்தோம். அது இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஒரு 25-30% இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. எப்போது ஒவ்வொரு நாள் தான் வருது. அந்த மாதிரி கட் இஷ்யூஸும் கொஞ்சம் பெட்டராக இருக்கு. ப்ளோட்டிங் கொஞ்சம் நல்லா கம்மியாகிருக்கு. இதோட இங்கே வந்து மெயின் அட்வான்டேஜ் வந்து இங்கே வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்க தேவையில்லை. அந்த மாதிரி டைமும் நம்மளுக்கு கன்வீனியன்ட் டைமில் வரலாம். ஒன்ஸ் இன் 15 days, ஒன்ஸ் இன் 20 daysக்குள்ளே எனி டைம் நம்மளோட கன்வீனியன்ட் டைமில் வரலாம். அதெல்லாம் ஒரு ப்ளஸ். அவங்க சொல்கிற டேட்டில் கரெக்டாக வரணும் அந்த மாதிரி நமக்கு ஒரு மஸ்ட் இல்லை. கண்டிப்பா. ஏன்னா சீனியர் சிட்டிசன்ங்கிறதுனால அந்த நம்மளோட சௌகரியத்துக்கு நம்ம வரலாம். அண்ட் மோர் ஓவர் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து வர அன்னைக்கே நான் ஒரு 3 to 4 ட்ரீட்மெண்ட்ஸ் கம்பைன் பண்ணி ஒரே நாளில் கொடுத்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்ல உங்களுக்கு ரிசல்ட்ஸ் தான். எனக்கு அப்பா வந்தோன்னு என்ன சொன்னாருன்னா அவர் ஸ்கின் கொஞ்சம் பிரைட்டா இருக்குங்கிறாரு. ஸோ ஸ்கின் இஸ் அ இன்டைரக்ட் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கட் அண்ட் லிவர் ஹெல்த். ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் வந்தபோது அப்பாவுக்கு வந்து கண்ணுக்கு கீழே ரொம்ப ப்ராமினன்ட் டார்க் சர்க்கிள்ஸ் இருந்தது. ஸோ அதனால அந்த டார்க் சர்க்கிள்ஸ் பார்த்துட்டே நான் சொன்னேன் உங்களோட கண்டிப்பாக இந்த டார்க் சர்க்கிள்ஸ் குறையும் போது தான் உங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஹீல் ஆவீங்கன்னு சொல்லிட்டு அதுதான் இப்போ நான் பார்க்குறேன். அவர் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஸோ மேடம் ஆக்சி ப்ளஸ் இன் ஒன் வேர்ட் அப்படின்னு நான் சொல்லணும்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஹோப் தான் எப்பயுமே சொல்லுவாங்க. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு ஹோப்புங்கிறது வந்து இட்ஸ் லைக் எனக்கு அது பெரிய எனக்கு கிடைச்ச ஒரு வரம் தான் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இவங்களை ஃபர்ஸ்ட் ரெஃபர் பண்ணது எப்பயுமே அவங்க வீட்டில் அவங்க பொண்ணு கூட்டிகிட்டு வருவாங்க. அவங்க பொண்ணுக்கு வந்து அவங்க பேரண்ட்ஸ் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. ஸோ இந்த காலத்தில் வந்து இந்த ஜென்ரேஷன் கிட்ஸ் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. ரொம்ப கிரேட்ஃபுல் டு ஹர் டாட்டர் ஆல்சோ. அண்ட் வேறு ஏதாவது கன்வே பண்ணணுமா நீங்கள்? இல்லை ரொம்ப தேங்க்ஸ். ஆக்சுவலி டாக்டர் சிபியை பார்த்துட்டு கூட அவங்க பெயின் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ டாக்டர் சிபிக்கு வந்து ஸோ பிகாஸ் ஆஃப் த ட்ரீட்மெண்ட் ஹி காட் ரிசல்ட்ஸ். அவங்க வந்ததுனால தான் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் டீடாக்ஸ் செஷன்ஸ் வந்திருக்காங்க. ஸோ ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் டு த என்டையர் ஃபேமிலி. ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு ஆக்சி ப்ளஸ் சூஸ் பண்ணுறது வந்து ஸோ நீங்கள் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அடிக்கடி ட்ராவல் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் வர அன்றைக்கி உங்கள் செஷன்ஸை கிளப் பண்ணிக்கலாம். நீங்கள் எப்போ சென்னை வரீங்களோ அப்போ கூட நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி வரும்போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிளட் டெஸ்ட் நம்ம எடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ ஆல்ரெடி பிஃபோர் பிளட் டெஸ்ட் எனக்கு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் வீக் வந்து எனக்கு ஆஃப்டர் பிளட் டெஸ்ட் எடுத்துட்டு வந்துருவாங்க. அதில் ஹியூஜ் டிஃபரன்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் லைக் ஒன் ஆஃப் த தேங்கிங் மொமெண்ட் தான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க நம்பினதுக்கு தான் அந்த ரிசல்ட்டு. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.